சிறுவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு இந்த போதைப் பொருளுடைய தீமையை பற்றி ஒருவரும் விளக்கி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை அந்த இளம் வயதிலிருந்தே கொண்டு வர வேண்டும். அந்த மாதிரி செய்தால் நிச்சயமாக இவர்கள் ஒரு தவறான வழிக்கு செல்வதை தடுக்க முடியும். ஒரு செயல்முறை திட்டம் கஞ்சா கிடைக்கக்கூடாது. பள்ளிக்கூடங்களுக்கு அருகில் இருக்கின்ற அந்த சின்ன சின்ன பெட்டி கடைகள் எல்லாம் அவ்வப்பொழுது சோதனை நடத்த வேண்டும். ஏன்னா அந்த சாக்லேட் என்கிற போர்வையில அந்த கஞ்சாவை கலந்து அந்த போதை பொருட்களை கலந்து கொடுப்பதாக எல்லாம் புகார்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் தடுப்பதற்கு எல்லா அமைப்புகளும், தன்னார்வ தொண்டமைப்பு, காவல்துறை, சோசியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், பள்ளி நிர்வாகம், பெற்றோர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக இதை தடுக்க முடியும். செயல்படுத்தணும் அண்ட் ஒன்னா செயல்படணும். எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒன்னா செயல்படணும். அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் சமூகத்தை பாதுகாக்க முடியுது. எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு குழந்தை ஏதோ ஒரு தெருவில் ஏதோ வீட்டுல நடத்தக்கூடிய தவறான செயல் அப்படின்னு நினைச்சிருவாங்க. அது எங்க வேணாலும் திரும்பி நம்ம பகுதியில் திரும்பலாம், நம்ம பக்கம் திரும்பலாம். அதனால ஒரு சமூகம்னு பார்க்கும்போது எங்கேயுமே இந்த குற்ற செயல்கள் நடக்கக்கூடாது. அப்படின்னா சமூகமா நம்ம இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் தெரியாமே தவிர என் வீட்டுல இல்லை, என் தெருவில் இல்லை, என் அப்பார்ட்மெண்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் தப்பிக்க முடியாது. தயவு செய்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதுல வேலை பார்ப்போம். ரிட்டையர்ட் IPS ரவி அவர்களே எங்க கூட இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு நன்றி. அடுத்ததா மக்களே, இன்னைக்கு இளைய தலைமுறை கிட்ட போதை பழக்கம் அதிகமாகி இருக்கிறத பற்றியும் குறிப்பா கஞ்சா